இல்லை கைஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் மைன்கிராஃப்டில் மைனிங் போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல கேவாக பார்த்து உள்ளே வந்தாச்சு. இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாக போகும், ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா மைன்கிராஃப்ட் டேஸில் ஒரு 10 நாள் இங்கே கேவுக்குள்ளேயே இருந்திருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு டைமண்ட்ஸ் மைன் பண்ணியிருப்பேன். ஃபார்ச்சூன் 3 கூட போடாமல் நான் மைன் பண்ணிருந்தேன். வாங்க பார்க்கலாம். நாம் பாட்டுக்கு டைமண்ட்ஸ் மைன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 2 நிமிஷம் தான் இந்த வீடியோ, இந்த பார்ட் 4 வீடியோ. அப்புறம் நம்ம டைமண்ட்ஸ் மைன் பண்ணிட்டு இன்வென்ட்ரியை பார்த்தா 33 டைமண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மேலே பிளாக் தோண்டி மேலே போய்ட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஓகே, அப்படியே மேலே மைன் பண்ணிட்டே போய்ட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பிளாக்ஸ் கீழே வைக்கிறது, மேலே தோன்றுறது, தோண்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு லாவா. என்னான்னு பார்த்தா ஒரே ஷாக்கு. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் பாட்டுக்கு போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா போர்ட்டல் ரூம்பு, அதுவும் நம்ம வில்லேஜுக்கு கீழே. டக்குன்ட்டு ஸ்பானர் மைண்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே பார்த்து நாட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்து மேலே தோண்டி போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தா வில்லேஜுக்கு அடியிலே தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஆர்மர் செய்யலான்ட்டு ஃபஸ்ட்டு கோல்டு எடுத்து உள்ளே வச்சுட்டு ஆர்மர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டைமண்ட் ஆர்மர். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம என்சான்ட்மெண்ட் டேபிள், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆர்மரை போட்டு இந்த வீடியோவை முடிச்சிட்டேன். ஓகே, டாட்டா பாய், நாளைக்கு பார்க்கலாம்.